அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ செய்தியை கேட்க வந்திருக்கிற தேவ மக்கள் எல்லோருக்கும் அவருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறதான வசனங்கள் விசுவாசத்தை பற்றியது. விசுவாசம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. விசுவாசம் இல்லை என்றால் ஆவிக்குரிய ஜீவிக்க முடியாது. ஆகவே விசுவாசம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை ஒரு சில வசனங்களினால் நாம் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை இருக்கிறது. தேவாதி தேவன் கிருபை பெருத்தவராக இருக்கிறார். ஆனால் அந்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நம்மிடத்தில் முக்கியமாக விசுவாசம் காணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் இல்லை என்றால் அவரிடத்தில் இருக்கிற கிருபையும் ஈவும் நமக்கு கிடைக்காது. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவாதி தேவனாகிய இயேசு தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே பாவத்தில் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அது அவர் கிருபையும் ஜீவமாக இருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்று வாசிக்கிறோம். கிருபை இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையிலே அந்த கிருபை பரிமளிக்க வேண்டுமானால், அதாவது அது உபயோகப்படுத்தப்பட வேண்டுமானால், அதனால் ரட்சிப்பட வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். கிருபையானதும் நீவானதும் தேவனிடத்தில் இருக்கிறது. விசுவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருந்தால் மட்டும்தான் அவருடைய கிருபையின் ஈவு ஊர்ஜிதமாகும். அதாவது நம்முடைய விசுவாசத்தின் பலனாய் நாம் ரட்சிப்பை அடையலாம். நம்மில் விசுவாசம் காணப்படவில்லை என்றால் அவருடைய ஈவை நாம் அனுபவிக்க முடியாது. நாம் பாவத்திலிருந்து, அதாவது மரணத்திலிருந்து ரட்சிப்படைய முதலாவதாக நமக்குள் விசுவாசம் வேண்டும். விசுவாசம் தான் ரட்சிக்கிறது. தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் ஏராளமாக தேவனிடத்தில் இருக்கிறது. அதை நாம் பெற்று ரட்சிப்படைய வேண்டுமானாலும், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டுமானாலும் நம்மிடத்தில் விசுவாசம் வேண்டும். அதாவது 2 துருவங்கள், மைனஸ் பிளஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ். அதாவது ஒன்று இல்லை என்றாலும் பிரகாசிக்காது. இப்போ எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கொள்வோம். அதில் 2 பகுதி இருக்கிறது, ஒன்று மைனஸ், ஒன்று பிளஸ். இதுல எது இல்லை என்றாலும் லைட் எரியாது, பிரகாசம் கிடைக்காது. அதே போலதான் தேவனுடைய ஈவாகிய அந்த பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் என்று ஒரு காரியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இல்லை என்றால் பிரகாசிக்க முடியாது. சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். இயேசு உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே நிறைய அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். செய்த இயேசு, அற்புதங்களை அடையாளங்களை மனிதனுக்கு செய்த இயேசு, அவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் ரட்சித்தது என்று அநேக இடங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். எல்லாரிடத்திலும் அவர் சொந்தமாக்கின எல்லாரிடத்திலும் அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, உன் விசுவாசம் உங்களை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். மார்க் 5ஆம் அதிகாரத்துல ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். அங்கே ஒரு பெரும்பாலுள்ள சிறு ஒருத்தி இருக்கிறார். அவள் இயேசுவை பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி வேக வேகமாக வருகிறாள். ஆனால் இங்கிருந்து பார்த்தால் ஒரே கூட்டமாக இருக்கிறது. இயேசுவை பார்க்கவே முடியாது போல இருக்கிறது, கிட்ட போக முடியாது போல இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ எப்படியாவது
அவரை பார்த்து விட வேண்டிய ஆசைக்காக, ஆனால் பார்க்க முடியவில்லை. இனி நம்மால் அவளை பார்க்க முடியாது. ஆகையால் அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு விடுவோம், தொட்டு விட்டால் நான் சோமடைந்து விடுவேன் என்று ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை கொண்டு அந்த வஸ்திரத்தை அவள் தொடுகிறாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிறாள், உடனே சுகமடைகிறாள். ஆனால் எத்தனையோ ஜனக்கூட்டை நெருக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த ஸ்திரீக்கு மட்டும் சுகம் கிடைக்கிறார். எல்லோரும் அவரை தொட்டு கொண்டு அவரை உரசி கொண்டு போகிறார்கள். ஆனால் பிரத்யேகமாக அவருடைய வஸ்திரத்தை தொட்ட இந்த ஸ்திரீக்கு மட்டும் உடலில் இருந்த வியாதி நீங்கி சுகமடைகிறாள். என்ன காரணம் என்றால், அவள் இயேசுவை பார்க்கவில்லை, இயேசுவிடத்தில் பேசவில்லை, ஐயா எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது என்று சொல்லவில்லை, என்னை ரட்சிக்க வேண்டும், என்னை வியாதியை சுகமாக்க வேண்டும் என்று அவளிடத்தில் முகமுகமாக பேசவில்லை. ஆனாலும் அவளுடைய இருதயத்திலே ஒரு விசுவாசம் இருந்தது. அவளுடைய வஸ்திரத்தை தொட்டால் போது எனக்கு சுகம் கிடைக்கும், அப்படி என்று ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. அதனால் தொட்டால் சுகம் பெற்றார். இப்பொழுது பாருங்க, இயேசு உடனே திரும்பி என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அப்ப யாரும் சொல்கிறார்கள், என்ன இப்படி கேட்கிறீங்க ஆண்டவரே, எல்லாரும் நெருக்கி கொண்டு வருகிறோம், உரசி கொண்டு வருகிறோம், எல்லோரும் அப்படி தொட்டது யார் என்று நீங்க கேட்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படி சொல்கிறார், இல்ல, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. கர்த்தரிடத்தில் தேவராய் இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமையை புறப்பட செய்தது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் விசுவாசம். அதனால்தான் உடனே ஆண்டவர் அவளை பார்த்து கூப்பிட்டு சொல்கிறார், ஸ்திரீயே, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்றார். அப்போ அற்புதங்களும் அடையாளங்களும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது. பத்தினி அந்த குருடனை சுகமாக்கி விட்டு இயேசு சொல்கிறார், உன் விசுவாசம் இரட்சித்தது என்று சொல்கிறார். இயேசுவின் கால்களில் பரிமள தைலத்தை பூசி ஒரு பாவியான ஸ்திரீ அழுது கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் ஒரு இரட்சித்தது, சமாதானத்தோடே போய் என்று சொல்கிறார். 10 குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார். அது ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் திரும்பி வந்து இயேசுவை பணிந்து கொள்கிறான். அவனை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து போ, உன் விசுவாசம் இல்லை இரட்சித்தது என்கிறார். இப்படியாக நிறைய காரியங்களை வேதத்திலே நாம் வாசிக்கலாம். எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இயேசுவிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து அற்புதங்கள் அடையாளங்களை பெற்றுக் கொண்டதாகத்தான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்திருந்தால், செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்பும் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதல் ரட்சிக்கப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் மனம் திரும்புதல் கிடைக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அடிப்படை காரணம், அடிப்படையில் இருந்து நாம் என்ன வேண்டும்? நமக்கு விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இருந்தால்தான் ரட்சிப்பு கிடைக்கும். யோவான் 5:24 வாசிப்பீர்கள் என்றால், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன், மனம் திரும்புதல், நித்திய ஜீவன் எல்லாம் வேண்டுமானாலும் விசுவாசம் வேண்டும். இந்த அதிகாரத்தை 8ஆம் வசனத்தை வாசித்தோம் அல்லவா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருந்து. இந்த வசனத்தின் ஆதாரமா இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பேதுரு அங்க தெளிவாக சொல்லுகிறார் விசுவாசத்தை பற்றி. வாசிக்கலாம். 8ஆம் வசனம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கழி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் ஒன்றை மறக்க கூடாது. நம் ஆத்தும ரட்சிப்பையும் அவருடைய கிருபையின் ஈவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கண்டிப்பாக நமக்கு விசுவாசத்தில் நாம் நிலை பெற்று இருக்க வேண்டும். வேலைபாரர்களையும் பரிசேயரையும் பார்த்து இயேசு சொல்கிறார், எல்லாவற்றிலும் தசம்பாவம் கொடுக்கும் நீங்கள் விசேஷித்தவர்களாகிய நீதியை, இரக்கத்தை, விசுவாசத்தை விட்டுவிட்டீர்களே என்று சொல்லுகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால்,
சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. கிருபையும் சுதந்திரமும் விசுவாசித்தால் தான் கிடைக்கும். அப்படியானால் விசுவாசம் இல்லாமல் அவருடைய ஈவாதி ஆசீர்வாதங்களை ஒருபோதும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நீங்கள் நிறைய வசனங்களை எப்படி பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களால் ஜெபித்தால் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றால் ரசிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லா காரியங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு விசுவாசம்தான் முக்கியமான ஒன்று. இந்த விசுவாசம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. இயேசு அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், வல்லமை நிறைந்தவர், உண்மை. ஆனால் அதை விசுவாசம் நம்மிடத்தில் வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய அதிசயங்களையும் அவருடைய கிருபையின் ஈவையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்துல ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின் அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று படிக்கிறோம். அவர் ஊராகி அந்த இடத்துல அவங்க எல்லாம் அவரை விசுவாசிக்கவில்லை. இவன் ஒரு தச்சனுடைய மகன் தானே, இவருடைய சகோதரர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று அவரை விசுவாசியாதபடியினாலே அந்த ஊரில் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ய முடியவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், தேவாதி தேவனுடைய கிருபையின் ஈவையும் இரக்கத்தையும் அவருடைய ஐஸ்வர்யத்தின் அதிசயங்களின் அற்புதங்களை நாம் அடைய வேண்டுமானால், நமக்கு அது கிடைக்க வேண்டுமானால் முக்கியமாக நமக்கு தேவைப்படுகிறது விசுவாசம். விசுவாசம் இல்லை என்றால் சர்வ வல்லமை படைத்த தேவனே உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்ய முடியாது. அதுதான் வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. விசுவாசித்தால் எல்லாமா. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஒன்றை கவனித்துக் கொள்வோம். எப்படி என்றால், விசுவாசம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது. பவுண்டேஷனே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பவுண்டேஷனே விசுவாசம் தான். விசுவாசம் இல்லை என்றால் மேற்படி எதுவுமே கட்ட முடியாது. ரட்சிப்பு கிடைக்காது, மனம் திரும்புதல் இல்லை, நித்திய ஜீவனை அடைய முடியாது. எல்லாமே அடிப்படை காரணம் இந்த விசுவாசம் தான். ஆகவே பிரியமானவர்களே, நான் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறது என்னவென்றால், விசுவாசத்தின் மூலமாய் தான் எல்லாமே நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இப்படி நிறைய விசுவாசத்தை பற்றி வேதத்தில் நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகையால் பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது என்னவென்றால், உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். விசுவாசம் உங்களில் குறையும் போது உங்களிலிருந்து தேவனுடைய கிருபை குறைந்து போய்விடும். தேவனுடைய அற்புதங்கள் அடையாளம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து குறைந்து போய்விடும். நீங்கள் அவருடைய கிருபையை, அவருடைய ஈவை முழுமையாக அனுபவிக்க வேண்டுமானால் உங்களிடத்திலே ஒரு உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருக்குமே என்றால் தேவாதி தேவனுடைய கிருபைகளையும் தேவாதி தேவனுடைய ஈவையும் நாம் என்றைக்கும் அனுபவிக்கலாம். தேவன் நம்மோடு இருப்பார். ஆமீன். அல்லேலூயா.